ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது 4 தான் நம்மளுக்கு மெயினான மெஷர்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் லென்த் எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம எந்த இடத்துல பேண்ட்டை வியர் பண்ணுவோம். அப்போ நான் இப்போ வந்து இங்கே வியர் பண்ணியிருக்கிறேன் இந்த பேண்ட்டை. இப்போ நம்ம வந்து வெள்ளி பட்டனுக்கு தொப்புள்னு சொல்லுவோம். நம்ம அந்த இடத்துல சிலர் ஏற்றி போடலாம். அப்படி நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். லென்த் வைஸ் ஒன்று எடுத்துக்கிறணும். அடுத்து நம்மளோட பின்னாடி நம்மளோட பேக் பார்ட் சொல்லுவோம். பின்னுக்கு தான் இடுப்பு நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அந்த ஹையஸ்ட் பார்ட் பெரிய பார்ட்டை சுற்றி ஓரளவு எடுத்துக்கிறணும். இப்போ அடுத்தது கால் மெஷர்மெண்ட். அடியில் காலை சுற்றி நம்ம அளவு எடுத்துக்கணும். இவ்வளோதான் அந்த பேண்ட்டுக்கு ஒரு அளவு. அதுவும் பேண்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஃபுல் ஃப்ளோர் லென்த் மாதிரி, அதாவது நீக்கி, அதாவது அந்த கணக்காளி கீழே போட்டிருக்கிறேன். இப்போ இன்னுமே நம்ம வந்து இப்போ நம்ம ஷார்ட்டை போடுற நேரம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற்றி போடலாம். நம்ம தைக்கிற இது ரெடிமேடாக நம்ம வாங்கல இப்படி இருக்கும். இப்போ நம்ம தச்சு போடையில இன்னும் ஒரு 3/4 இன்ச் நம்ம ஏற்றிக்கலாம். இந்த அளவுக்கு காலில் இந்த போர்ஷன் வரையுமே எனக்கு இருந்தால் டைட்டாக இருந்தால் அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு உயரம் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மெட்டலை கீழே போட்டு இந்த பாருங்க, அந்த அழகா அந்த துணி அளவுல இருந்து உங்களுக்கு எந்த இடத்துல, இப்போ நான் இங்கே தான் செட் ஆயிருக்கேன், அப்போ நான் இந்த இடத்த எடுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மேலே வேணா மேலே எடுத்துக்கிறேங்க. இப்போ எனக்கு இந்த அளவில் நான் எடுத்தேன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து 36 வருது. அடுத்தது அந்த ஒரு லென்த் அளவு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே வியர் பண்ணுறோம், அதாவது பேண்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஏற்றி போடுறோம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். இந்த பேண்ட்டை வயிறு இருக்கிறதுனால ரொம்ப மேலே ஏற்ற முடியாது. அப்போ கீழே தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் நான் மேலே தான் ஏற்றி போடுவேன்னா அந்த மேலே இந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணுங்க. இப்படி எடுக்கையில் நீங்கள் வந்து மேலே எடுக்கையில் எவ்வளோ லூஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டாக எனக்கு வேண்டாம். இப்போ நான் போட்டிருக்கிற ஜிப் போட்டிருக்கிறேன் கரெக்டான அளவு. அந்த ஜிப்பு சைட் ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மேலே போட்டுட்டு ஃபிட் ஆக்கிடலாம். அப்படியும் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மெத்தட் வந்து பேக் பார்ட்ல வந்து லாஸ்டிக் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படி இருக்கிற மாதிரி காட்டுறேன். அதுவும் அழகா இருக்கும். இல்லை சேமாவும் நீங்கள் நான் லாஸ்டிக் வேணாடினா சேமா கட் பண்ணிட்டு ஜிப் கொடுத்து போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த அளவு ரொம்ப ஃபிட்டாக வேணும்னா கரெக்டாக எழுங்க. இல்லை கொஞ்சம் லூஸ் வேணா லூஸ் விட்டுக்கிறங்க. அப்படி நம்மளுக்கு எந்த அளவு லூஸ் வேணுமோ அந்த அளவு டேப்லேயே நம்ம எடுக்கையிலேயே மெஷர் பண்ணையிலேயே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லல. இப்போ எனக்கு இது போதும். அப்போ 40 வருது. நம்ம 14 வச்சுக்குவோம். எனக்கு இந்த வேஸ்ட் இடுப்பு, அதாவது இந்த பெல்ட் போட்ட இடம் வந்து 40. அடுத்தது கிராச் டெப்த் பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த சீட்டு. இப்போ நீங்கள் வந்து பின்னாடி பார்த்துக்கிறங்க. நம்மளுக்கு இந்த ஹை பார்ட்டாக இருக்குது, இந்த உயர்ந்த பெரிய பகுதி, அந்த பகுதியை இப்படி கேப்ப மடிச்சு அதுக்கும் அதே ப்ராசஸ் தான். அடுத்தது இன்னொரு பார்ட் சொல்ல வந்துட்டு தொடை அளவை நம்ம எடுத்துக்கணும். ஒரு கால் எடுத்துட்டு இந்த தொடை நம்மளுக்கு எவ்வளவு அளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு தொடையிட அளவு. இதுவும் நம்ம வந்து ஹையஸ்ட், அதாவது நல்லா நீங்க வந்து லூஸ், எங்களுக்கு தொடை ஒருத்தருக்கு சதை இருக்கும். அப்ப எனக்கு இந்த அளவு இன்னும் டைட்டா வேண்டாம், கொஞ்சம் லூஸா வேண்டாம், உங்களுக்கு இந்த அளவு லூஸ் வேணுமா எடுத்துக்கோங்க. இப்ப இது நம்மளுக்கு பார்க்கல இதுவும் 23 வருது. அடுத்து கால் அளவு. கால் இந்த அளவு சுத்தி நம்மளுக்கு எவ்வளவு வேணும் நம்ம எடுக்கணும். அப்ப நான் இந்த இடத்துல இந்த அளவு லூஸ் இருந்தா எனக்கு போதும். அப்ப நான் இந்த அளவு எடுக்கிறேன். அப்ப இது வந்து 12 13 இருக்குது. காலுக்கு வந்து நம்ம அப்படிதான் காலை சுற்றி எடுக்கணும். அதுவும் டைட்டாக வேணும். நம்ம சைடு ஸ்லிட் ஓப்பன் கொடுப்போம். இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக வேணாம் டைட்டாக எடுங்க, லூஸாக வேணாம் லூஸாக எடுங்க. இப்போ நான் 13 இன்ச். இப்போ இந்த அளவுகளை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வேஸ்ட், அதாவது பெல் பட்டனுக்கிட்ட நம்ம தொப்புளுக்கு நேராக எடுக்கிறது வந்து 40, 4 பிரித்து 10 வந்திருக்குது. அடுத்து ஹிப் ரவுண்ட் வந்து 44 வந்துச்சு. அதை 4 பிரித்து 11க்கு போட்டிருக்கிறோம். 11 இன்ச்சு. தொடைக்கிட்ட எடுத்த அளவு வந்து 24. அதில் ஒரு 2 இன்ச் நான் லூஸ் கொடுத்துருக்குறேன். அப்போ 26. அதை 2 பிரிக்கையில நம்மளுக்கு 13. அடுத்து லெக் பாட்டம் காலுக்கு கீழே வந்து நம்ம அடி அகலம் வந்து 14 இன்ச்சு. 2 பிரித்து 7 இன்ச் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பெருசாக நான் போட இல்லை ஃபுல்லாக. இப்போ நான் வந்து சொல்கிற மெஷர் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. சென்டிமீட்டரில் உங்களுக்கு ட்ராப் பண்ணி
செஞ்சு காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு நீங்க கேப் போட்டுக்கிறங்க. ஏன்னா நம்ம கீழே லெக் போர்ஷனை மடிச்சு தப்போம். அப்ப இந்த 3 இன்ச்சுக்கு கேப் போட்டுட்டு, நான் சொல்றத நீங்க சென்டிமீட்டர்ல இன்ச்ல போட்டுக்கிறங்க. அப்ப 3 இன்ச்சுக்கு கேப் போட்டுட்டு கோடு போட்டுக்கிறங்க. இத வந்து நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துல இருந்து மடிச்சு தைக்கிற இந்த இடத்துல இருந்து இப்ப நம்மளுக்கு மேல வரையும் 34 வேணும். நம்ம வந்து பாட்டம் அதாவது லென்த். அப்ப 34 மேல ஒரு பேண்ட் அட்டாச் பண்ண ஒரு 1/2 இன்ச்சு தேவை. அப்ப நம்ம வந்து 34க்கு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மெஷர் வந்துச்சோ அந்த அளவோட ஒரு 1/2 இன்ச்சு சீம் அளவு சேர்த்து மார்க் பண்ணிருங்க. அதை கோடு போட்டுறலாம். கிராச் டெப்த் எடுத்திருக்கோம், அதாவது ஹிப் ரவுண்ட் எடுத்திருக்கோம் தானே. அதை வந்து 44 4 பிரிச்சு 11. அப்ப மேல இருந்து 11 இன்ச்சு எங்க வருதுன்னு பாருங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. அதாவது இந்த 11 1/2 இன்ச் இந்த சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் தானே. இப்போ 11க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல அந்த அளவு வருதோ மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். இதைத்தான் நம்ம வந்து கிராச் டெப்த் கொடுக்க போறோம். மேல இருந்தும் அந்த அளவு போட்டாச்சு. அதே மாதிரி இந்த அகலத்திலையும் நம்ம வந்து அந்த 11 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். மேல இருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மேல கொடுத்துருக்கிறதுனால 11. இந்த இடத்துல சரியா 11 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்ப இந்த இடத்துலயும் அதே 11 மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த கோட்ல நம்ம தொடையிட அளவு எடுத்திருக்கோம் தானே, தைட அளவு. அப்ப அந்த கால்குலேட் பண்ணி ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கிற அளவு 12. அப்ப அந்த 12 மார்க் பண்ணணும். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இங்க கிராச் டெப்த் 11 கொடுத்துருக்குறோம். இப்ப 12 அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. உங்களுக்கு என்ன அளவு வருதோ. இப்ப சப்போஸ் இந்த கிராச் டெப்த்தை கூட நீங்க வேணாலும் ஒரு 1/2 இன்ச் குறைச்சுக்கிறலாம். இல்ல இதுவே சரியா இருக்குன்னா இந்த அளவை நம்ம எடுத்துக்கிறலாம். இப்ப இந்த தொடையிட அளவை எடுத்தாச்சு. இப்ப இதுல இருந்து கரெக்டா நம்ம இப்ப இதுதான் எக்ஸாக்ட் அளவு, அந்த நம்மளோட அளவு. இப்ப இதுல இருந்து நீங்க நம்ம ஆர்ம் ரவுண்டு கொடுக்குற மாதிரி லைட்டா இப்படி கர்வ் கொடுத்துக்கலாம். தொடையில கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த நம்ம 2 பார்ட் வச்சிருக்கத்தானே, இந்த 11 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறணும். இப்ப இந்த 11 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்னா இதுல மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 5.5. அப்ப அந்த 5.5க்கு நேரா புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப அதுலதான் நம்ம லெக் மார்க் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல இருந்து நேரா கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு கீழே கால் அகலம் வந்து 7 இன்ச்சு. அப்ப ஒரு பக்கத்துக்கு 3.5 இன்ச்சு வேணும். அப்ப அதுவும் 3.5 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பக்கத்துல இருந்து 3.5 இன்ச்சும் இந்த பக்கத்துல இருந்து 3.5 இன்ச்சுக்கு கொடுத்துக்கிறோங்க. கொடுத்துட்டு அப்படியே இந்த போர்ஷனை வந்து ரொம்ப கிராஸா இல்லாம ஒரு அளவுக்கு அப்படியே இதோட கனெக்ட் பண்ணிடணும். ரொம்ப உள்ளுக்கு வளைச்சிடாம இப்படி இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப இதுதான் போர்ஷன். இப்ப நம்மளுக்கு மேல வந்து பெல்ட் போடுற இடத்துல வந்து நம்மளுக்கு 10 தான் வேணும், 40 வந்திருக்கு. ஆனா நம்ம இங்க வந்து 11 வச்சிருக்கிறோம். அப்ப அந்த 1 இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை இதுக்கு நேரா நம்ம வந்து அந்த 2 பக்கமும் 1/2 இன்ச் போறாரோம். ஒரு டாட்னு சொல்லாம அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டக்கு அப்படி மடிச்சு நம்ம தச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சின்ன சைஸ ஒரு 5 இன்ச் உயரத்துக்கு இந்த டக்ஸ் மாதிரி வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம இதை சின்னதாவும் 10 இன்ச்சுக்கும் இப்படி கர்வ் கொண்டாந்து இதோட சேர்த்து விடலாம். ஆனா இந்த டக்ஸ் இருந்தா அந்த பேண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லூஸ் கிடைக்கும். அப்ப நல்லா இருக்கும். ஆனா அது கரெக்டா உங்களுக்கு 40 தான் வரும். ஆனா இதை நம்ம வந்து பிடிச்சிருவோம். அவ்வளவுதான். இப்ப இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நீங்க இதை கட் பண்ணல இந்த பாட்டம் தையலுக்கு விட்டுருக்கத இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டா ஈஸியா வரும். இப்ப இதை அப்படி கட் பண்றேன். இப்ப இதை கட் பண்ணலையும் 1/2 இன்ச் இங்க சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறணும். இந்த எக்ஸாக்டா 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு சீம் அலவன்ஸ் வேணுமோ அந்த அளவு கொடுத்துக்கிறணும். மறந்துடாது.
இல்லாட்டினா உங்களுக்கு வந்து தைச்சிட்டா இந்த உடம்பு பாட்டு வந்து உங்களுக்கு சுருங்கிரும். அப்போ இந்த இடத்துலையும் நம்ம சீம் கொடுத்துக்கணும். மேலே 1/2 இன்ச் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்டுக்கும் நம்ம வந்து 1/2 இன்ச்சு சீம் அலோன்ஸ் கொடுத்துக்கிடணும். அப்போ தான் கரெக்டாக ஃபிட்டோனா இருக்கும். இப்போ பேக் பார்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே ஒரு சீட் மேலே வச்சுட்டு இந்த பக்கம் சேமாக அதே மாற்றம் இல்லை, கிராச் பக்கம் தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இந்த கீழ் பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு, அதாவது நீங்கள் 2 இன்ச்சு கேப் விட்டுக்கிறங்க. உங்களோட டேப்பில் இன்ச் டேப்பில் மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த எண்டு வரையில் ஒரு 3.5 இன்ச்சுக்கு வச்சுக்கிறங்க. இது ப்ளஸ் சைஸ்க்கு இப்படி தான் எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக இப்படி தான் வரும். இந்த சப்போஸ் நீங்கள் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சும் இங்கே வந்து 2 இன்ச்சும் அப்படி மாற்றிக்கிறங்க. போட்டுட்டு இந்த கிராச் டெப்த் இப்போ நம்மளுக்கு இங்கே தானே வரணும், இது சரியாக இப்படி இருக்குது, இங்கே தானே வரணும். இதையும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளிக்கிடுவோம். இப்போ கீழே தள்ளிட்டு அளந்து பார்ப்போம் 2 சேமாக அளவு இருக்கான்னு. இப்போ இந்த இடத்துல இருந்து 24க்கு ஒரு பாயிண்ட் குறைவு. இப்போ இந்த இடத்துல இருந்து 23 தான் வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த மேலே லைட்டாக இப்படி ஏற்றிக்கணும். 24 2 சேமாக வர, இல்லை நீங்கள் சேமாக கூட வச்சுக்கிறலாம். இருபத்தி 23 வருது. இப்போ இந்த அளவு வந்து நம்மளுக்கு இதுவும் 23. அப்போ நம்ம இந்த இடத்துல 2 சேமாக வர்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிட்டு, ஆனால் இந்த அளவும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு சரியாக வச்சுட்டு இங்கே நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2.5 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோ சொன்னேன், இங்கே 2 இன்ச்சு, அதில் சாரி இங்கே 3.5 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில். இப்போ இங்கே 1 இன்ச்சு கொடுத்தா இங்கே அதை விட கூட்டி 2.5 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. இப்போ அது மீதி சின்ன சைஸ், இது ப்ளஸ் சைஸ் போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சும் இங்கே அதை விட ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி 3.5 இன்ச்சு வச்சாச்சு. மேலே வந்து அதை விட 1 இன்ச்சு கூட்டி 4.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ இந்த 4.5 இன்ச்சு ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம வந்து லாஸ்டிக் போட போகிறோம். அதனால் மேலே 4.5 இன்ச்சுக்கு அவ்வளோத்துக்கு கொடுத்தாச்சு. இப்போ சப்போஸ் ஜிப் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த 2.5 இன்ச்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜிப் வைக்கிறதுனால இப்போ இந்த மேலேருந்து இதையும் நம்ம வந்து இதோட அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். லைட்டாக இதோட கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இது 4.5 இன்ச்சு, இது 3.5 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல இந்த கிராச்சை வெளியே இழுத்துருக்குறோம். இந்த இடத்துல இருந்ததை அப்படியே கொண்டாந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கோம். அவ்வளோதான் பேக் பார்ட்டுக்கு மட்டும். அடுத்தது இப்போ இந்த 4.5 இன்ச்சு போட்டோமா, இந்த கிராச் இப்போ இதோட தானே முடியுது. இதையும் ஒரு 1 இன்ச்சுக்கு லைட்டாக 1 இன்ச்சுக்கு மேலே தூக்கணும். இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ லைட்டாக மேலே தூக்கிட்டு இந்த கிராச்சை மேலே ஏற்றி விட்டுருங்க. இந்த பேக் பார்ட்டில் இருந்து மேலே ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு அதை கொண்டாந்து இந்த சைடு வர்ற நேரம் கரெக்டாக அந்த பகுதியோட கனெக்ட் ஆகிடணும். அப்போ தான் நம்ம வந்து மேலே இந்த இடத்துல கிராச் பக்கத்தில் மட்டும்தான் தூக்கியிருக்கணும். இந்த இடத்துல சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 பார்ட்டையும் கனெக்ட் பண்ணி தைக்க முடியும். இவ்வளோ தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். பேக் பார்ட்டை இது சரியாக லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இங்கிட்டு கூட குறைய போயிடாம பார்த்துட்டு இங்கே துணியில் பின் பண்ணுற நேரம் பின் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பின் பண்ணிக்கிறங்க. பின் பண்ணிட்டு செஞ்சால் தான் மூவ் பண்ணாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தையலுக்கு விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால நான் பேக் போர்ஷனுக்கு தையலுக்கு விட இல்லை. இப்போ இந்த மேலே உள்ள எக்ஸஸ் பார்ட்டை கட் பண்ணிடுவோம். பேக் பார்ட்டில்
இப்போ பாருங்க, இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டக்ஸ் பாயிண்ட் போடுவோம், பின்னாடி நம்ம லாஸ்டிக் போட்டுருவோம். இப்போ இது இப்படி தான் இருக்கும். இப்போ இதை கீழே நம்ம எடுத்து விட்டோம்னா இதுக்கும் நம்ம சீம் அலவன்ஸ், எல்லாத்துக்குமே நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்குறோம். இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக எடுத்த அளவை நான் மார்க் பண்ணி பேட்டர்ன் போட்டுட்டு இதை ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி காட்டுறேன். பீஸ் எடுக்கணும். நம்ம அன்ஃபோல்டில், அதாவது இப்போ மடித்த பகுதியில் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ ஈஸியாக இருக்கும். இது எவ்வளோ தூரம் வேணும்னா நான் வச்சுட்டு பேக் போர்ஷனை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ தையலுக்கு இதில் 1/2 இன்ச்சு போயிடும், போக இந்த இடம் வரும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை பாருங்கள். அப்போ ரஃப்பாக நம்ம இந்த அளவு எடுத்துக்கலாம். மீதத்தை நம்ம தச்சு டாட்டெல்லாம் பிடிச்சி தைச்ச பிறகு கனெக்ட் பண்ணிக்கலாம். அன்ஃபோல்டில் 2.5 இன்ச்சு எடுக்கணும். அப்போ நம்ம வந்து பெல்ட் போர்ஷன் வந்து இந்த அளவு நம்ம எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம தைக்கையில் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம தைக்க போகிறோம். நம்ம இந்த சிசர் கட் மார்க் போட்டிருக்குறோம் தையலுக்குன்னு. அப்போ அந்த இடத்த அப்படியே மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இதில் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்துக்கலாம். நான் கேன்வாஸ் கொடுக்கல. இப்போ நீங்கள் கேன்வாஸ் ஒன்று அட்டாச் அயன் பண்ணிட்டு வச்சுட்டு இப்படி மடித்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம 3 இன்ச் கொடுத்துருக்கோம். சரியாக நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி தையல் மடித்தாச்சு. உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இப்படி அகலமாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சாக மடிச்சிட்டோம்னா இந்த அளவு அகலம் இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் மற்ற 3 பாட்டையும் அடிப்பகுதியை தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு போர்ஷனை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு போர்ஷன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும், ஒரு போர்ஷன் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டோட லெக் நம்ம வந்து அடிச்சுட்டு தானே, அப்போ இந்த அடித்த பகுதியை இப்படி ஒன்றா வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி நல்ல பக்கம் 2ஐயும் இப்படி சேமாக வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இது 2ஐயும் இப்படி உள்டாவாக அப்படி திருப்பினோம்னா நம்மளுக்கு உள்பக்கம் வந்துடும். இல்லை இது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 2 தையல் பகுதியையும், அதாவது இந்த 2ம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். இதில் தையலும் நல்ல பக்கம் 2ம் ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டோம், அப்படியே நேராக தையல் அடிச்சுட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன், நம்ம காலில் வந்து ஓப்பன் வைக்கணும் இந்த டைட் பேண்ட்டுக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும், ரொம்ப லாங்காக வேணால் 7 இன்ச்சு வரையும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சின்னதாக போதும், ஒரு சின்ன கட் மட்டும் இருந்தால் ஒரு 5 இன்ச்சோ 3 இன்ச்சோ வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கிறோங்க. இப்போ நான் ஒரு அளவு வச்சுருக்கிறேன், சின்னதாக போதும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்த விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு நேர் தையல் அப்படியே போட்டுட்டு வர்றேன். இந்த பகுதியை நம்ம எப்பவும் போல் நம்ம சுடிதாருக்கு ஸ்லிட் தைப்போம், அது மாதிரி இந்த பகுதியை அந்த 1/2 இன்ச் நம்ம விட்டதை இப்படி லைட்டாக மடித்து இதை அப்படியே ஒரு கரை பக்கம் அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுத்தோம்னா நம்ம ஸ்லிட் ஓப்பன் தைக்கிற மாதிரி தான் தைக்கணும். அந்த 1/4 இன்ச்சை மடித்து செய்கிறேன். அடுத்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டக் ஒரு பகுதி மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை மடிச்சிட்டு நம்ம மேலால் அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு சும்மா சின்ன தையல் மாதிரி போட்டுக்குவோம். அது நம்ம வந்து ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி டக் இது பண்ணக்கூடாது, டாட் பிடிக்கக்கூடாது. அந்த எவ்வளோ தூரம் வருதோ அதை மடிச்சிட்டு அந்த பகுதியை மேலாலேயே அப்படியே பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு நம்ம அயன் ஒன்று கொடுத்துட்டோம்னா இது உள்ளுக்கு போயிடும். ஆனால் இந்த இடம் நம்மளுக்கு நல்லா லூஸாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். 2 பகுதி கிராச்சையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டி பீஸை நம்ம அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணல இந்த ஃப்ரண்ட் பார்ட் 2 டக் பிடிச்சிருக்கோம், அந்த பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கிடுவோம் இதிலேருந்து. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டு ஒரு பக்கம் அடிச்சிட்டோம். இப்போ ஒரு பீஸை எடுத்து இப்போ இந்த மெயின் பார்ட் வருது தானே, இப்போ ஒரு 1/2 இன்ச் இதில் விட்டுறலாம். விட்டுட்டு அப்படியே நம்ம தையலுக்கு விட்டு அந்த 1/2 இன்ச்சை அப்படியே சுற்றி வர தைச்சிட்டு வரணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணிக்கிறலாம்.
ஒரு சைடு அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் இணையிற இடத்துல. அப்போ நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம மூடிடலாம். இப்போ லைட்டாக பிரித்து விட்டுட்டேன். இப்படி மூடினதில் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதிலேருந்து நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த அளவே விட்டுட்டு, உங்களுக்கு இல்லை பிரிக்கலாம் ஈஸியாக இருக்குன்னா ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலன்ஸ் விட்டுட்டு தைங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுறேன். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம பட்டியை அட்டாச் பண்ணிட்டோம் பேண்டை. இப்போ இந்த இடத்துல வரையில் நீங்கள் சேமாக கட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டான அளவுக்கு நம்ம தைச்சாச்சு. இப்போ இந்த இடத்த மேலேருந்தே நம்ம மூடி விட்டுருவோம். இதிலேருந்து எது வரையும் நம்மளுக்கு இந்த 2 சைடு இடம் தெரியுது, இந்த சைடும், இதை நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு ஃபஸ்ட்டு மூடிடுவோம். எண்டு பாட்டு இருக்குது ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி அந்த பட்டியை நம்ம வந்து சமமாக 2 இன்ச் போட்டிருக்கோம் தானே, அந்த இடத்த மடிச்சிருவோம். மடிச்சுட்டு இதை உள்ளே போட்டு தையல் போட்டு இப்போ லாஸ்டிக் எடுக்க போகிறோம். நம்ம இந்த பேக் பார்ட்டுக்கு வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னா, அதாவது 11 இன்ச் வச்சோம். அந்த 2 முன்னாடி வந்து டக் பிடிச்சிட்டோம். இங்கே பேக் பார்ட்டில், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் டக் பிடிச்சிட்டோம். பேக் பார்ட்டுக்கு வந்து அது அப்படியே இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து 22 வரும். இந்த பேக் போர்ஷன் முன்னுக்கு வந்து நம்ம முடிச்சாச்சு. அப்போ இந்த 22 இன்ச்சில் வந்து 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 16 இன்ச்சு வேணும். அப்போ நீங்கள் பெரிய சைஸில் இன்ச்சில் அளந்துக்கிறங்க. நான் இப்போ இந்த சென்டிமீட்டரில் அளக்குறேன். அளந்துட்டு அந்த அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன அளவு இருக்குதோ பேக் சைஸில், பேக் பார்ட்டில், அதில் 6 இன்ச்சு மைனஸ் பண்ணி, இப்போ நீங்கள் 1 இன்ச் லாஸ்டிக் எடுத்துக்கிறேங்க. நான் சின்னதுனால 1/2 இன்ச் லாஸ்டிக் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா அந்த பேக் அதாவது ஃப்ரண்ட் தைச்சிட்டோம் தானே, அதை விட்டுட்டு இந்த பேக் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஓப்பனுக்கு நேராக ஸ்டார்ட் ஆகும். இதில் வச்சு நல்லா உங்களுக்கு 2-3 ஸ்டிச்சு ஹோல்டிங் ஸ்டிச் போட்டுக்கிறோங்க. அப்போ இது நல்லா பிடிச்சிக்கிறோம். தைச்ச பிறகு இதை இழுத்து ஃபுல்லாக அப்படியே இதை விரிச்சு விட்டுக்கிறோங்க. விரிச்சுட்டு இதை இழுத்து இந்த எண்டு முடியுது, இந்த பேக் பார்ட்டி இந்த இடம் வரையும் கொண்டுட்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தைக்கையில் சில நேரம் தெரியலைன்னா நான் உங்களுக்கு அதுக்கு தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் தைச்சி காட்டுறேன். இப்போ இதை வச்சு இந்த 1 இன்ச் லாஸ்டிக்னால் சரியாக இந்த 1 இன்ச் அகலத்துக்கு வரும். நான் இப்போ இது பெருசு தான், இந்த துணி பெருசு மேலே, அதனால நான் இந்த இடத்துல வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு ஹோல்டிங் ஸ்டிச் போட்டாச்சு. இதை அப்படியே இழுத்து நான் தைச்சிட்டு வரேன். 6 இன்ச்சு நம்மளுக்கு இழுத்து கொடுக்கணும். 6 இன்ச் நம்ம குறைச்சி தானே கட் பண்ணியிருக்கிறோம். நல்லா புல் பண்ணி இழுத்துடலாம். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்டிஃபான இதாக இருந்தால் ஒரு 4 இன்ச்சோ ஒரு 1 இன்ச்சோ வேணால் குறைச்சிக்கிறங்க. ரொம்ப இழுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக மூடிட்டோம். இப்போ இந்த நம்ம லாஸ்டிக்கை இழுத்து அது மேலாலே ஒரு தையல் போட்டுருவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்டிக்கை இழுத்து நம்ம தையல் போட்டாச்சு. மிஷின் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ இதை முடிச்சாச்சு. பெல்ட் பார்ட்டு இந்த பாருங்கள், ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாகவும், பேக் போர்ஷன் வந்து லாஸ்டிக் பார்ட்டாகவும் வந்துடும். இப்போ 2 சைடு ஓப்பனும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த நம்ம 2 கால் இந்த போர்ஷன் 2ஐயும் சேமாக வச்சுட்டு, இந்த கிராச் பகுதியையும் சேமாக வச்சுட்டு, அப்படியே 1/2 இன்ச்சுக்கு சீம் அலோன்ஸ் விட்டோம். 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு வரணும். சப்போஸ் இந்த பக்கமும் உங்களுக்கு ஓப்பன் வேணால் வச்சுக்கலாம். நான் 1 சைடு வச்சா போதும். இப்போ நான் 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை உள்பக்கம் திருப்பிக்கலாம். இது ஒரு மினியேச்சராக நம்ம செஞ்சதுனால இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் இதே இப்போ நான் சொன்ன அளவுகளை பெரிய சைஸ்க்கு செஞ்சேன்னா அழகான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டின மெஷர் மாதிரியே தான், உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த அளவை எடுத்துக்கிறேங்க. இல்லை சப்போஸ் நான் சொன்ன இந்த அளவு தான் உங்களுக்கும் மெஷர் இருந்துச்சுன்னா அழகாக இதே அளவுகளை நான் சொன்ன அளவுகளை வச்சுட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒரு நீட்டாக நம்ம வந்து எனக்கு அந்த மிஷின் வந்து அதில் செய்ய முடியல. இந்த சின்ன மிஷினில் கொஞ்சம்
கஷ்டம் எனக்கு. அந்த பெரிய மிஷினில் தான் நீட்டாக செய்ய முடியும். அதிலே பழகிட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தையல் இதாக இருக்குது. மற்றபடி பாருங்கள் நீட்டாக உங்களுக்கு பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எனக்கே ஒரு செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பேண்ட் கட் பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தையல் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே நம்ம சோஃபியா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.